இருந்து 7 வகையில கிடைச்சிருக்கு. அப்படி இன்றைய பட்டிமன்றத்துடைய நடுவர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது பலத்த கரமோசத்துடன் வந்ததிலிருந்து இன்னைக்கு எத்தனை சொட்டு ரத்தம் ஐயாவால் நம்ம உடம்புல குடிச்சுங்கிறத கைத்தட்ட விட்டே நம்மளெல்லாம் கலைப்பாக்கிட்டாரு. மீண்டும் ஒரு முறை சிறப்பான கைத்தட்டல் நம்முடைய நடுவர் ஐயா அவர்களுக்கு. அவர்களை தொடர்ந்து ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியினுடைய தலைவர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற திரு அவருக்கு எதிரணி தலைவர் அனுபவமிக்க முதியவர்களே என்ற அணியினுடைய தலைவர் திரு ச குமரவேலன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆழ்கடலுடைய மௌனம் முத்துக்களை மறைத்து வைத்திருப்பதுதான். அப்படி அமைதியாய் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியில் பேசிய செல்வன் ரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து அந்த அணியின் பெண் பேச்சாளரான செல்வி மா முத்துமீனா அவர்களுக்கு அதனை தொடர்ந்து சிறப்பு செய்யப்படுகிறது. பல திரைப்பட பாடல்களை நமக்கெல்லாம் நினைவுபடுத்தினாங்க. அதற்காண்டியே ஒரு சிறப்பான கைத்தட்டல் கொடுக்கலாம் முத்துமீனா அவர்களுக்கு. அனுபவமிக்க முதியவர்களே என்ற அணியில் பேசிய செல்வன் சே மணிபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயப்பசாமி சாந்தமானவர் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் ஐயப்பசாமி பாட்டு பாடி நாங்க இங்க பார்த்தோம். அவருக்காண்டி ஒரு கைத்தட்டல். அடுத்த முறை எங்க அக்கா காண்டி ஒரு சாட் போட்டு நடுவர் ஐயாவுக்கு ஒரு சாட் போட்டுறாங்க ஐயா. அப்படி நடுவர் ஐயாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வாதாடிய மு ஜோதிகா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பரிசல் விழா அதோடு நினைவு பரிசு அதோடு நிகழ்ச்சி முடிவடைகிறது செய்யப்படுகிறது. சென்னையிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய அன்புள்ள அவருக்காண்டி ஒரு சிறப்பான கைத்தட்டல். அதே சென்னை மாநகரத்திலிருந்து முனைவர் PS ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளர் ஐ நாகராஜன் ஐயா பெற்றுக்கொள்கிறார். தங்களது பலத்த கரகோஷத்துடன் மாணவர்களின் மனதிற்கு அப்படிப்பட்ட எங்கள் ஐயா பெற்றுக்கொள்கிறார். மீட் பண்ணி அஞ்சலிக்குமே அன்பு பெற்றவர் வாழ்வாளர். சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அது கரெக்டா இருக்கா இது கரெக்டா இருக்கு எங்களை கூடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சுரேஷ்கரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ஏ கருப்புசாமி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அன்புடன் நிலைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் ஏ கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து டாக்டர் எம் பவித்ரா மேம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பி கேமமாலினி மேம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து டாக்டர் டி உமா மகேஸ்வரி மேம் அவர்களை நினைவு பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தங்களது பலத்த வரவேற்புடன் உமா மகேஸ்வரி மேம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து மா ராபர்ட் ஐயா அவர்களை நினைவு பரிசு வாங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தங்களது பலத்த கரகோஷத்துடன் மா ராபர்ட் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. மாணவர்கள் தங்களது கரகோஷத்தை வெளிப்படுத்தலாம். விருதுநகர் கன்சியூமர் ரைட்ஸ் கமிட்டி தலைவர் முகமது எடியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். விழாவினுடைய நிறைவாக பல்வேறு சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேனேஜர் திரு ஆர் கார்த்திக் அவர்களை நினைவு பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அழைக்கின்றோம். போட்டி 3ஆம் பரிசு ஜி தேஜஸ்வர். மாணவர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் ரம்யா. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மேடையுடைய வலதுபுறமாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கட்டுரை போட்டி 2ஆம் பரிசு எஸ் சிவரஞ்சினி. கட்டுரை போட்டி 3ஆம் பரிசு எம் கிருத்திகா. கட்டுரை போட்டி 4ஆம் பரிசு எம் இலக்கியா. மாணவர்கள் பரிசை பெற்றுக்கொள்ள வேகமாக வருமாறு ஆர்வம் கேட்டுக்கொள்கிறோம். எம் திவ்யராணி. மாணவர்கள் தங்களது கைத்தட்டலை வெளிப்படுத்தலாம். பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் விரைவாக வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேச்சு போட்டி 2ஆம் பரிசு எம் முத்துப்பாண்டி. பேச்சு போட்டி 3ஆம் பரிசு எம் லாவண்யா. பேச்சு போட்டி 4ஆம் பரிசு ஆர் ஆகாஷ். மாணவர்கள் விரைவாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேச்சு போட்டி 2ஆம் பரிசு எம் முத்துப்பாண்டி. பேச்சு போட்டி 3ஆம் பரிசு எம் லாவண்யா. ஆர்த்த சபை ஒருவர், வார்த்தை 14,000 ஒருவர். அப்படிப்பட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கு உங்களது பொன்னான கைத்தட்டலை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓவிய போட்டி 1 பரிசு எம் ஹரிகிருஷ்ணன். ஓவிய போட்டி 1 பரிசு எம் ஹரிகிருஷ்ணன். 2ஆம் பரிசு எம் பாக்கியலட்சுமி. 3ஆம் பரிசு டி தனலட்சுமி. 4ஆம் பரிசு எஸ் தர்ஷினி. ஓவிய போட்டி 1 பரிசு எம் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மாணவர்கள் விரைவாக வரவும்.
அப்படிப்பட்ட சிறந்த ஓவியர்களுக்கு உங்களது பொன்னான கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டி 4ஆம் பரிசு எஸ் தர்ஷினி. எங்களுடைய எஸ்பியுடைய தலைவர் அசோகன் உள்ளிட்ட இந்த அவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வருடம் சொன்னாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அடுத்த நிமிஷம் ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க வந்து பின்னாடி இருக்கிறவங்க நிறைய வந்து ஆற்றல் மிக்க சேர்ந்துருக்கா பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடி இருக்கிற வேலைக்கு போகிறவங்களுக்கும் பின்னாடி கொடுக்குற வேலை கொடுக்குறவங்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டவைக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இந்த ஹஸ்பி ஒர்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அதற்கும் நன்றி. எல்லாத்துக்கும் சேர்த்து நிறைய பார்க்க முடியல, இருந்தாலும் பல பெரியவர்கள் நம்ம டிஎஸ்பி சார் உட்பட இந்த பெரியவர்களுடைய உரையை கேட்கிற வாய்ப்பை கொடுத்த இந்த மதுரை கல்லூரிக்கும் ஹஸ்பிஎஸ் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி வணக்கம்.